பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். அம்மா மரியே வாழ்க என்ற வார்த்தை என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். டோன்ட் மேக் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் a place of business. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 வசனம் 16. அம்மா மரியே வாழ்க என்ற பாடலை நான் பாடக்கூடாது என்று யூடியூபுக்கு கம்ப்ளைண்ட் செய்து அந்த பாடல் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களையும் அதனுடன் இருக்கும் இறைவார்த்தையையும் அதன் சிந்தனையும் டெலிட் செய்தது சிறந்த பக்தி முயற்சி. அதேபோல் மரியனையுடைய படத்தை வைத்து இறைவார்த்தையை சொல்வதை தடுக்க நினைப்பதும் சிறந்த பக்தி முயற்சி. இதை பிற மடத்தினரோ பிற சபையினரோ செய்யவில்லை. மாறாக மரியணையை உரிமை கொண்டாடும் நம்முடைய திருச்சபையில் உள்ள நல்ல இதயம் படைத்த மனிதர்களால் செய்யப்படுவதுதான் ஆக சிறப்புக்குரிய செயல். இவ்வாறு செயல்படுவதன் மூலம் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று இன்றைய இறைவார்த்தையின் மூலம் நமக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையிடுகின்றார். இந்த சேனல் பக்தி முயற்சிக்காக தொடங்கப்பட்டது. இந்த சேனல் மூலம் எனக்கு எந்த வருமானமும் இல்லை. இந்த சேனல் மானிட்டைசேஷன் செய்யப்படவில்லை. இந்த சேனலின் மூலம் நான் எந்த பிசினஸ் ப்ரமோஷனும் செய்யவில்லை. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். அம்மா மரியே வாழ்க, எங்கள் அம்மா மரியே வாழ்க. அம்மா வாழ்க, மரியே வாழ்க, தாயே நீ வாழ்க. எங்கள் தாயே நீ வாழ்க.